ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஸோ வந்து தம்பிக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காயெல்லாம் போட்டு தாளித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நான் தேங்காய் தான் துருவிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. முன்னெல்லாம் வந்து தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து தேங்காயை வந்து கட் பண்ணி நம்ம போட்டுட்டு மிக்சியில் அரைச்சோம்னா அதுவே பூ மாதிரி வந்துடும். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா, கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் போட்டு நான் தாளித்து எடுத்தாச்சு. சுண்டல் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையோட தம்பிக்கு வந்துட்டு காம்ப்ளானும் ரெடி பண்ணிட்டேன். நான் போய் தம்பிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து எனக்கும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு நானும் வந்து அந்த சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கையோடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே போகலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருந்திருப்பீங்க. என்ன திருடினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தான் திருடியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இது வந்து கொஞ்சம் டிப்ரெஷனை கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வாக்கும் பண்ணேன். தம்பி வந்து இன்றைக்கி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே அவன் விளையாடுறத பார்த்துக்கிட்டே வந்துட்டு நான் வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். முன்னெல்லாம் எப்போயாவது தான் வந்து கீழே வருவேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கீழே வர ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பனி டைமில் வந்து குளிர்காலத்தில் வந்து நான் அவ்வளோவா கீழே வர்றதே இல்லை. இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா, சரி கொஞ்சம் தூரம் நடக்கலாமே, நடந்தால் நமக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்போலாம் வந்து அடிக்கடி கீழே வந்து நான் வாக்கிங் போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிக் பாஸ்கெட்டில் பார்த்தேன், 180 போட்டிருந்தாங்க மல்லிகைப்பூ. அதாவது வந்து கேஜி கிடையாது, 100 கிராமே வந்து அவ்வளோ போட்டிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு இது வந்து ப்ராஃபிட் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்திருக்கேன் பார்லருக்கு. நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஐப்ரோஸ் பண்ணலான்னு வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே ரெகுலராக வந்து ஒரு வீட்டில் ஒரு லேடிக்கிட்ட தான் பண்ணுவேன். அவங்க வந்து எப்போ போனாலுமே இல்லை, அவைலபிள் இல்லைன்றதுனால இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பார்லருக்கே வந்தாச்சு. ஐப்ரோஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு சில டவுட்டெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் ஹேர் சம்மந்தமாக. ஸோ 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக அந்த பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பூ இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த நூல் பார்த்திங்களா எவ்வளோ சிக்காக இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து போன வருஷம் இந்த மாதிரி பூ பறித்து கட்டணுன்றதுக்காக வேண்டியே இந்த நூல் வாங்கியிருந்தேன். இப்போ 1 வருஷம் கழித்து இப்போ தான் அதை எடுத்திருக்கேன். ஸோ வந்து தம்பி வந்து ஏதோ எடுத்து அது இது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நூலை பூரா சிக்காக்கி வச்சுட்டான். ஸோ அதனால் சிக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் நல்லா இருக்குல்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கட்டுறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுக்குவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்குவேன் நான் இந்த பூவை. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை சீவிட்டு பூ வச்சுக்கலாம். வாவ், பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. ஸோ வந்து இப்போ தலையில் பூவெல்லாம் வச்சாச்சு. அடுத்து வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் தான்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாவு இருக்கு. ஸோ, அதனால வந்து தோசையும், கொத்தமல்லி சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ஆனது தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இல வந்து வாங்கிட்டு வந்து அது வந்து யூஸ் பண்ணாம கொஞ்சம் காயிற மாரி இருந்துச்சு, ரசத்துக்கு போட்டுட்டு. ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காயும் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தேங்காய், இந்த மாரி லெஃப்ட் ஓவர் ஆயி கொஞ்சம் மீதம் மீதம் இருக்கிறத வச்சு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இல, வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்கா. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம வடச்சட்டியில வறுத்துட்டு, நம்ம வந்து மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணோம்னா, டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும். நீங்க கொத்தமல்லி இலைய மட்டும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அந்த சூட்லயே வதக்குங்க. ரொம்ப இலை வதங்காம நீங்க வந்து போட்டீங்க சட்னி அரைச்சீங்க அப்டின்னா வந்துட்டு, ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். டேஸ்டியாவும் இருக்கும். இதோட வந்து கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ, அதனால இப்ப சொல்றேன். ஸோ, இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து தோசை வித் கொத்தமல்லி சட்னி தான். நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். இதே மாரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல நான் உங்கள மீட் பண்றேன். டாட்டா.